அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ திராவிட மாடல் அரசு சொன்னதையும் சொல்லாததையும் செய்யும் திராவிட மாடல் அரசானது மாற்றுத்திறனாளிகளோட கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியல அவங்களால. ஏன்னா இதை நான் சொல்லலை, இன்றைக்கி காலையில் டிவியில் லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவும் நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. இவர்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறார்கள், மக்கள் அனைவரும் எங்கள் ஆட்சி மக்களாட்சி சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படி என்று. ஆனால் மக்களுக்கு தான் தெரியும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா இல்லையா என்று. இன்று மாற்றுத்திறனாளிகள் தலைமைச் செயலகத்தை நோக்கி செல்கிறார்கள். அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளின் ஊதியத்தை கூடுதலாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு இவர்கள் செவிசாய்க்கவில்லை. அந்த கோரிக்கையை திமுக முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் போய் சொல்வதற்கு இவர்கள் தலைமைச் செயலகத்தை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் இந்த அரசோ என்ன செய்கிறது? வழக்கம்போல் அவர்களை கோயம்பேட்டில் வைத்தே கைது செய்கிறது. இது மக்களாட்சியாது? இது மக்களாட்சி அல்ல. நான் கேட்கிறேன், திராவிட மாடல் அரசை பார்த்து நான் கேட்கிறேன், மக்களில் ஒருவனாக, இது மக்களாட்சி அல்ல, இது மக்கள் விரோத ஆட்சி. மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்ய போகிறார்கள்? முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதல்வர். மாற்றுத்திறனாளிகளை பார்த்து அவர்களின் கோரிக்கை என்னவென்று கேட்பதற்கு முதல்வருக்கு நேரம் இல்லையா? ஐயா, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களே, நான் உங்களை பார்த்து மக்களில் ஒருவனான கேட்கிறேன், உங்களுக்கு நேரம் இல்லையா? மக்களாட்சி என்றால் மக்களுக்கு உண்டான நலன்கள், அதாவது 1% மக்கள் கூட நீங்கள் கொடுக்கும் சலுகைகளினால் பாதிப்படையக்கூடாது. ஆனால் நீங்கள் சலுகையே கொடுப்பதில்லையே, மக்களுக்கு எந்த திட்டங்களும் கொடுப்பதில்லையே. மக்கள் எல்லாம் அவதிப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை அதேபோல் மாற்றுத்திறனாளிகளும் அவதிப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையாவது நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று பணிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.